தேர்தல் கிட்ட நெருங்கினாலே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சி வேட்பாளர்களும் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குருமார்களை பாஸ்டர்மார்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள், உங்கள் சபையில் இருக்கவங்களை எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு பேசுகிறது வழக்கமாக இருக்குது. முக்கியமாக கிறிஸ்தவர்கள்னாலே காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இப்போ புதுசாக விஜயும் வந்திருக்காரு. அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருந்து பார்த்தா அவருக்கும் ஓட்டு போடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பார்த்தா எபேசியர் 3:18 சொல்லுது, துர்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்றது. துர்மார்க்கம்னா என்ன? கொலை பண்ணுறது, கொள்ளை அடிக்கிறது, கற்பழிக்கிறது, இதுதான் துர்மார்க்கம். இந்த துர்மார்க்கம் நம்மகிட்ட வருது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மது வெறி கொள்ளாமல் அப்படின்றது. அப்போ இந்த சாராயத்தை விற்கக்கூடிய அரசுகளுக்கு நாம் ஓட்டு போடலாமா? யார் விற்கிறா? திராவிட கட்சிகள் தான். அப்போ விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னா, விஜய் என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்தவர்களுக்காக எதுவும் பண்ணலை. தன்னுடைய ரசிகர்களை அவர் ஒரு பைத்தியமாக ஆக்கி வச்சதை தவிர வேறு என்ன பண்ணார்? தன்னுடைய ரசிகர்கள் பெண்கள் என்னுடைய கணவரை விட எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க, என் பிள்ளையை விட எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க, என் குடும்பத்தை விட எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அவங்கள என்னைக்காவது அவர் கண்டிச்சாரா? என்னைக்காவது இப்படிலாம் சொல்லாதங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு என்னைக்காவது அந்த பெண் பிள்ளைகளுக்கோ அந்த பசங்களுக்கோ அவர் என்னைக்காவது புத்திமதி சொன்னாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு அந்த ஒரு பிரபலம், அந்த ஒரு க்ரௌடு, அந்த ஒரு வைப் வேணும். அதுதான் அவருக்கு முக்கியம். இன்னொன்று, கிறிஸ்தவர்கள் முக்கியமாக ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது. இது பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னா யாத்ராகமம் 23வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்குது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தையை புரட்டும். அதாவது உங்கள் தொகுதியிலே நல்லவன் ஒருத்தன் நிற்பான், ஆனால் அவனை நீங்கள் கண்டுக்கிட மாட்டீங்க. ஓட்டுக்கு எவனோ ஒருத்தன் காசு தருவான். அது எந்த கட்சியானாலும் இருக்கலாம், திராவிட கட்சியாக இருக்கலாம், ஆண்ட கட்சியாக இருக்கலாம், ஆளை போகிற கட்சியாக இருக்கலாம், இல்லைன்னா புதுசாக வந்திருக்கிற சினிமாக்காரங்க கட்சியாக இருக்கலாம். ஓட்டுக்கு காசு தராங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜு தராங்க, குண்டா தராங்க, அண்டா தராங்க, கொலுசு தராங்க, மூக்குத்தி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நீ ஓட்டு போட்டால் அதுவும் பாவம். அதனால் கிறிஸ்தவர்கள் நீங்கள் சாராயம் விற்கிற கட்சிக்கு ஓட்டு போடாதங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போடாதங்க, தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களை மென்டல் மனநிலையிலே வச்சிருக்கிற அந்த தலைவனை நம்பியும் ஓட்டு போடாதங்க. அப்போ யாருக்கு ஓட்டு போடணும்? கிறிஸ்தவர்கள் இயற்கையை நேசிக்கிற, இந்த கடவுள் படைத்த இந்த இயற்கையை நேசிக்கக்கூடிய மலைக்காகவும் ஆறுகளுக்காகவும் காடுகளுக்காகவும் எல்லா உயிர்களுக்காகவும் போராடுகிற ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடணும். எல்லா தொகுதியிலையும் 234 தொகுதியிலையும் அந்த கட்சி நிற்குது. 117 ஆண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, 117 பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. கடைசியாக சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க கிறிஸ்தவர்கள். நீங்கள் இயேசுவை நம்புறது உண்மை, இயற்கையை நேசிக்கிறது உண்மை அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான்.